இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 18 - 26 2 பகுதிகள் உள்ளன. ஒன்று, ஜபக்கூட தலைவன் இயேசுவிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள். இந்த மனிதனில் இருக்கிற நம்பிக்கையை பார்த்தீர்களா? இறந்து போனால் அங்கே இல்லாமல் வாழ்வு தருகின்றவரிடம் வந்து கேட்கிறான், என் மகளுக்கு வாழ்வு தர வேண்டும், உயிர் தர வேண்டும். எவ்வளவு நம்பிக்கை! இயேசு எழுந்து அவன் பின்னே சென்றார். நம்பிக்கை உன்னிடம் உண்டு என்றால் இயேசு குறிப்பிடுகிறார் 11:40 யோவான், கடவுளை காண்பாய், கடவுளை காண்பாய். அந்த நம்பிக்கையை கடவுள் தான் கொடுக்கிறார். மனதிலே நம்பிக்கை படிப்பதனால் வராது. நாம் கற்றுக்கொள்வது இந்த உலக இயற்கையிலிருந்து நமக்கு கடவுளுடைய மகிமை கற்றுக்கொள்ளுகிறோம், கடவுளுடைய வல்லமையை கற்றுக்கொள்ளுகிறோம், கடவுளுடைய வாழ்வு தருகின்ற ஆற்றலை கற்றுக்கொள்ளுகிறோம். அதை நம்பிக்கை வைக்கும் பொழுதுதான் பெற்றுக்கொள்ளுகிறோம். இரண்டாவதாக, இயேசுவின் பின்னால் ஒரு பெண் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். அப்பெண், நான் ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என்று தமக்குள் சொல்லி கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அன்பானவர்களே, மறுபடியும் பாருங்கள், இந்த பெண்ணினுடைய இறை நம்பிக்கையை பாருங்கள். தொட்டாலே நான் குணம் பெறுவேன், இயேசுனுடைய ஆடையை தொட்டாலே குணம் பெறுவேன். நம்பினாள், அவர் குணம் பெற்றார். மார்க்கு நற்செய்தி 11:24 சொல்லுகிறது, நம்பிக்கையோடு கேட்கும் பொழுதே கிடைத்து விட்டது என்று நம்புங்கள், அது உங்களுக்கு கைகூடும். இயேசு சொல்லுகிறார். இயேசுவினுடைய இந்த நற்செய்தி பகுதிகளிலே நாம் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் வாசிக்கும் பொழுது நம் உள்ளத்தில் வளர வேண்டியது என்ன? இத்தனை கஷ்டங்கள் மத்தியிலும், இத்தனை இழப்புகள் மத்தியிலும், இத்தனை தோல்விகள் மத்தியிலும் நம்மில் வளர வேண்டியது இயேசுவின் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை. கடன் இருக்குது, வறுமை இருக்கு, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, பிள்ளை பேர் இல்லை, கல்யாணம் ஆன பிற்பாடு பிள்ளை பேர் இல்லாமல் தவிக்கிறான், மலடின்னு என் பிள்ளைய சொல்கிறாங்க, எல்லாம் இருக்கும். ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள். மருத்துவர்கள் கூட சொல்லி இருப்பார்கள் பிள்ளை பேருக்கு வாய்ப்பு இல்லை என்று, ஆனால் பிள்ளை இருக்கும். தலைமுறைக்கு பெற்றோர் ஆவார். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, இப்படிப்பட்ட அசைக்க முடியாத, எந்த ஒரு தருணத்திலும் அசைந்து போகாத ஒரு நம்பிக்கையை உம்மில் நாங்கள் கொண்டிருக்கின்ற வரத்தை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.